இல்லை எனக்கு புரியலை. பொண்ணுங்க அப்படின்னா எப்பயுமே வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கணுமா? இந்த வீடியோவில் இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நான், என் தங்கச்சி, என் அண்ணா 3 பேர் இருக்கோம். என் அண்ணாக்கு எந்த ரூல்ஸுமே இல்லாமல் எப்போ வேணால் வெளில போகலாம், எங்கே வேணால் போகலாம், நைட் 2 மணி வரைக்கும் கூட மொபைல் யூஸ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து 24 ஹவர்ஸ் உட்காந்து படிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா ரூல்ஸ் போட்டுருக்கதா சொல்கிறாங்க. இது அவங்க அப்பாட்ட கேட்டால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொசைட்டியில் வந்து பசங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பொண்ணுங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதனால தான் என் பொண்ணு இப்படி நான் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. சொசைட்டியில் பார்த்தா பார்க்கட்டும், நீங்கள் ஏன் பசங்களை ஒரு மாதிரி பொண்ணுங்களை ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ரூல்ஸ் அப்படின்னு போட்டால் 2 பேத்துக்கு ஒரே மாதிரியே போடலாம்ல. அப்போ பொண்ணுங்க அப்படின்னா வீட்டை விட்டு எப்பயுமே வெளில வரக்கூடாதுன்னு என்ன நினச்சிக்கிட்டே இருக்கும்ல. மேரேஜுக்கு அப்புறம் அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், மேரேஜுக்கு முன்னாடி வரையும் தான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நான் போட்டு வச்சிருப்பேன் அப்படின்றாங்க. அவங்க கேட்கறது இப்போ இருக்க இந்த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும், வெளில போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவங்களுக்காக அவங்களோட ஃபீலிங் என்ன அப்படின்றது புரிஞ்சுட்டு அவங்களுக்காக மாறுங்க. படிப்பு அப்படின்றது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான், லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். பட் அதை தான் நீங்கள் வெளியே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குல்ல. ஸோ அவங்களும் வெளில வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்.